சேரண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பரபரப்பா பொண்ணு தேடிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எங்க போச்சு அந்த எண்ணம்லாம்? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? ஏங்க அக்கறை இல்லாம எப்படிங்க? அதெல்லாம் நிறையவே இருக்கு. அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து போன் நோண்டிட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அண்ணன் கல்யாணத்தை நடத்துறதுக்கு உருப்படியா நீங்க 3 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? முன்னாடி 3 பேரும் மாறி மாறி அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தப்போ பொண்ணே செட் ஆகாம அண்ணன் ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. அதான் கொஞ்ச நாளைக்கு அண்ணன் ஃப்ரீயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பொண்ணு பாத்துக்கலான்னு நீங்க தானே சொன்னீங்க. அதானே உடனே பழிய தூக்கி என் மேல போட்டாச்சு இல்ல? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் சும்மா சொன்னேன். சரி, நானே உங்களை தடுத்துட்டேனே வச்சுக்கோங்க. அத சொல்லி எவ்வளவு மாசம் ஆச்சு? உங்களுக்குலாம் உங்க அண்ணன் மேல அக்கறை இல்லையா? நானா வந்து வெயிட் பண்ணது போதும், பொண்ணு பாருங்கன்னு சொல்லணுமா? முதல்ல உங்க எல்லாருக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களா? ஆமா, கல்யாணம் பண்ணணும். அப்ப அந்த வேலையை முதல்ல பாருங்க. எல்லாருக்கும் பொறுப்புங்கிறதே சுத்தமா இல்ல. இப்படி இருந்தா அந்த மனுஷனுக்கு எப்பதான் கல்யாணம் நடக்குமா? அவரும் தான் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாரு. 3 தம்பிங்க இருக்கீங்க, நீங்களும் பேச மாட்டீங்க.